எக்ஸ்கியூஸ் மீ, 2 குழந்தைங்க பெத்துட்டீங்க சரியா? அப்ப ரேஷன் கார்டுல போட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ உங்களோட மேரேஜ் வந்து லீகலைஸ் பண்ணுங்க. சிம்பிள். அது நீங்க அது என்ன ப்ரொசீஜர்னு எங்களுக்கு தெரியும். அது நீங்க இப்ப பண்ணீங்க, அது இமிடியேட்டா நீங்க பண்றீங்க. பைசா ஃப்ரீயா பண்ண முடியாது, அது நாங்க பாத்துக்கிறோம். அப்போ ஓகே டன். புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன மயங்கி ஓய்ந்துரும். நான் உண்மைங்க நயந்தராம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரியா? அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அது ஒண்ணுதான். வெரி குட். 2 குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் தெரியுது. அது கொஞ்சம் ஆண்டவன் படைச்சான், கொடுத்தான், அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி? அங்கே போய் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டு கொல்ல மிரட்டல் பண்ணேன். அவரு ரொம்ப மிரட்டல் பண்ணா, அப்படி என் கூட வந்துரு. அப்பனோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூப்பிட்டு மிரட்டுனா போவாங்களா? குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. மிரட்டுனா போலீஸ்ட போவாங்க, ஹஸ்பண்ட சொல்லுவாங்க. மேடம் போலீஸுக்கு போகணும்ல, இவங்ககிட்ட என்ன சொல்லல. இவங்க சொன்னா நீங்க உங்களுக்கு அதுல உடன்பாடு இருந்திருக்கு, அதை ஒத்துக்குங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஸ்டேஷன் பண்றதுக்கு காசு இல்லாதவங்க எல்லாம் ஏன் குழந்தை பெற்றுப்பாங்க? அதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க. That was a living in relationship. Oh, living in relationship. Wow, fantastic. ஆண்டவன் படைச்சான், கொடுத்தான், அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி? லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல 2 குழந்தை பெற்றுப்பாங்களாம். ஆனா எங்கிட்ட பேசாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவருக்கு காசு இல்லையா? எப்படி? ஃபேன்டாஸ்டிக், எக்ஸலன்ட் தாட். லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணலாம்? ஃபர்தரா என்ன பெரிய என்ன பண்ணலாம் மேடம்? நான் ஒரு அடா படம் அம்மா மூஞ்சி ஓட்ட படம் காயா ஒரு பழைய படம் என்ன கண்ணு விடும் என் கூட கொஞ்சம் அவங்களுக்கு கடன் இருந்தோம் எதுவும் தெரியல. அதனால ரொம்ப பிரச்சனையாகி இவன் ரொம்ப பாசமா பேச ஆரம்பிச்சான். அதனால நான் இந்த பாசத்துல இது சொல்லறதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். இந்த பாசத்துல நான் வாங்கிட்டேன், அவ்வளவுதான். குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு.